நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து ஷேர் மார்க்கெட் அப் ஆகுதா? டவுன் ஆகுதா? எப்படி இருக்குன்னு சொல்ட்டு, போட்டு மூளைய ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. டெய்லி எடுத்து போர்ட்ஃபோலியோவ பார்த்துட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே, சண்டே ஆனா வந்து போர்ட்ஃபோலியோவ எடுத்து எவ்வளோ அப் ஆயிருக்கு? இந்த வீக் எவ்வளோ அப் ஆயிருக்கு? இந்த வீக் எவ்வளோ டவுன் ஆயிருக்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி நீங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நீங்க அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா, லாங் ரன்ல உங்களால அத சஸ்டெயின் பண்ணி கன்டின்யூ பண்ணவே முடியாது. ஸோ, நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல அட்வைசர கான்டாக்ட் பண்ணுங்க. உட்கார்ந்து டீட்டெயில்டா பிளான் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பீஸ்ஃபுல்லா இருங்க. ஓகேங்களா? உங்களால எவ்வளோ மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, அத கன்டினியூஸா பண்ணிட்டே இருங்க. என்னைக்குமே வந்து எஸ்ஐபிஸ ஸ்டாப் பண்ணாதீங்க. அதே மாரி டிலே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, லாங் ரன்ல டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெல்த் ஜெனரேட் ஆகும். ஸோ, இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். டெய்லி எடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ, இல்ல ஷேர் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதுன்றத பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரிவ்யூ பண்ணா மட்டுமே போதுமானது. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு நான் கைட் பண்றேன்.